எல்லாருக்கும் வணக்கங்க. தம்பி நிச்சயம் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நல்லபடியாக கல்யாணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து நாள் வீட்டில் தாலி புடவை அதெல்லாம் வச்சு பலகாரம்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டதுங்க. அப்போ கெட் ரெடி அப்படின்னு 2 மினிட்ஸில் பொண்ணு அழைக்க போகிறதுக்காக இது வந்து பொண்ணு அழைக்கிறதுக்கு வேலையெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. என் அக்கா பசங்க, என் வாழை குட்டி பொண்ணு, எங்கள் அக்கா வீட்டுக்காரரு, எங்கள் அக்காங்க, இங்கே நான் எல்லாம் ஹாய் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க பொண்ணு அழைக்கிறதுக்கு. வாங்க போகலாம். பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு. அதனால் எல்லோரும் பொண்ணு அழைக்கிறதுக்கு போகிறாங்க. எங்கள் அக்கா தூங்கிட்டாங்க. ஒரு அக்கா பெரிய பொண்ணு, எங்கள் மாமா எல்லோரும் வேனை விட்டு இறங்கியாச்சுங்க. என் பொண்ணு அவங்க அத்தையை பார்க்கறதுக்கு ஆர்வமாக அங்கேருந்து வேக வேகமாக நடந்து வந்துட்டுருக்கு. ஒரு 2:30 மணி ஆயிடுச்சுங்க. ஏன்னா புதன்கிழமை வெளிலனா பொண்ணு அழைச்சி விட மாட்டாங்க. அதனால் ஒரு 12 மணிக்கு மேலே தான் சொல்லிட்டு போகணுன்னு பார்த்தா ஓவர் லேட்டாகி 12 மணி இல்லை 2 மணி ஆயிடுச்சு. அங்கே போய் நாங்கள் எடுத்துகிட்டு போன தட்டு வரிசையெல்லாம் பழம் பூ பரிசை மாதிரி போட்டு சும்மா அழைச்சிட்டு போகக்கூடாது இல்லையா? அதனால் அதுக்கு ஒரு saree எடுத்து எல்லாம் தட்டெல்லாம் வச்சாச்சு. இப்போ பொண்ணை ரெடி பண்ணணும். பொண்ணை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரணும். நான் தாங்க பொண்ணை ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். என் குட்டி பொண்ணு நல்லா தூங்கிடுச்சுங்க. அதனால் இதை எழுப்பி சிரிக்க வச்சுட்டு முழிப்பாப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். பொண்ணு இன்னும் ரெடி ஆகலை பாருங்கள். நான் தான் போய் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரணும். தட்டு வச்சு கொடுத்ததுக்கப்புறம் தானே அந்த saree அவங்க மாற்ற முடியும். அதனால் தட்டை வச்சுட்டு பொண்ணோட தாய் மாமா வந்துட்டு நலுங்கு வச்சதுக்கப்புறம் இவங்க தாய் மாமாவும் பையனோட தாய் மாமாவும் தட்டை மாற்றிப்பாங்கங்க. பார்க்கலாம். நான் தான் saree கட்டி விட்டேன். நான் தான் ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுருக்கேன். பொண்ணோட அம்மா அப்பா அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டா நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. என் தம்பி ஒய்ஃபுக்கு லைட்டாக கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பிரிய போகிறோமே அப்படின்ற ஃபீலிங்கு. என்ன பண்ணுறது? பொண்ணாக பிறந்துட்டாலே இதெல்லாம் நம்ம தாண்டி தானே வர வேண்டியது இருக்குது. விட்டுட்டு போகிறோன்னு நினைக்கக்கூடாது. ஒரு புது உறவை தேடி போகிறோம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். நான் அப்படி தான் சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. பொட்டு வச்சாச்சு. 2 வீட்டு சைட்லேயும் ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. இது என்னோடய அக்கா மாமாங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க பொண்ணோட சித்தி. நேரம் வச்சு இப்போ அடுத்தது நான் தாங்க. நான் போகிறேன். எங்கள் வீட்டுக்கார் வரலைங்க. அவர் அன்டைம்ட்டனால தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வரல. நானும் பசங்களும் மட்டும்தான் வந்தோம். நானும் ஆசீர்வாதம் பண்ணி பொட்டு வச்சிட்டேங்க. இது இன்னொரு அக்கா வீட்டுக்காரங்க. இங்கே பாரு. அவங்களும் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு யார் மனசும் கஷ்டப்படாத அளவுக்கு எல்லாரையுமே கூப்பிட்டு நலுங்கு வச்சு ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. வாங்க பொண்ணை அழைச்சிட்டு போயிடலாமா? பொண்ணை பாருங்கள். வேகமாக நான் தான் இழுத்துட்டு வரேன். ஏன்னா மணி 3ங்க. 3 மணிக்கு மேலே போய் மண்டபத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே தூங்குறது? அவ்வளோதான். காலைல குளிச்சுட்டு கிளம்பணும்ல. அதனால் வேனுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சு. அத்தை என் பக்கத்தில் உட்காந்துக்கோங்க அத்தை.
இப்போது பொண்ணு வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. ஐயர் நலுங்கு வச்சிட்ருக்காரு. அம்மா அப்பா வந்துட்டு விநாயகருக்கு வந்துட்டு எப்போவுமே எது செஞ்சாலும் விநாயகர் நம்ம வேண்டிட்டு தானே செய்வோம். ஸோ விநாயகர் வழிபாடு நடந்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெடியாகி வந்துட்டேன். இந்த பொண்ணோட ஃப்ரெண்டுங்க, ரொம்ப நல்ல பொண்ணு. பொண்ணு கூடவே இருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சு அவங்க வீட்டை விட்டுட்டு தான் போனாங்க. பார்த்துக்கோங்க. இவங்க எங்கள் அம்மா அக்கா பசங்க, என் பசங்க, இவங்க 2 பேரும் என் அக்கா பசங்க. இதில் 2 ஆள் என் பசங்க, ஒன்று எங்கள் அண்ணன் பொண்ணு, ஒன்று இன்னொரு சிஸ்டரோட பொண்ணு. ஐயர் மந்திரம் சொன்னது போக அப்பா அம்மா கால் வந்துட்டு கழுவிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பொண்ணு வந்து நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு. காலை பூஜைன்னு சொல்லுவாங்க. தெரியும் காலக்கட்டை வந்து பொண்ணு கட்ட வச்சு தூவி அப்பா அம்மா காண்பது ஆசீர்வாதம் நமக்கு தெய்வமே அவங்க தானே. என்னதான் விநாயகர் ஃபஸ்ட்டு வேணுமாலும் அதுக்கு அடுத்த கட்டமாக அப்பா வேண்டிட்டு நம்ம அடுத்த ஆரம்பிக்கிறோம். அடுத்தது மாப்பிள்ளை விடுங்க. மாப்பிள்ளை வந்துட்டுருக்காரு. எங்கள் வீட்டு சைடு இந்த மாதிரி மஞ்சள் போடுறோம். மஞ்சள் வேஸ்ட்டு கட்டி தான் காலை கட்டுவோம். அதுக்கப்புறம் தான் முகூர்த்தத்துக்கு தான் நாங்கள் வந்துட்டு பட்டு சாரி, கேஷுவல் ட்ரெஸ்ஸு, நார்மல் ட்ரெஸ் ஏதாவது ஒன்று போடுவோம். இவர் எங்கள் அப்பா அம்மா. அடுத்தது இவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம கோவிலுக்கு கிளம்புவது. ஐயர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, அதனால பேசிகிட்டு இருக்காங்க போல. அடுத்து பொண்ணு வீட்டு ஃபேமிலி, பையன் வீட்டு ஃபேமிலி 2 பேரும் கிளம்பி கோவிலுக்கு வந்தாச்சுங்க. சிவன் கோவில், அங்கே தான் வந்துட்டு தாலி கட்டிட்டு மண்டபத்தில் வந்து ரிசப்ஷன் மாதிரி. நான், எங்கள் அக்கா, எங்கள் சிஸ்டர், மற்ற சிஸ்டர் எல்லோரும் இருக்கும் பாருங்க. நான் தான் விளக்கம் முடிச்சிட்ருக்கேன். நான் தான் நாற்று கட்டி நாட்டினாரு. எங்கள் அண்ணனுக்கு நான் தான் செஞ்சேன். இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். அவருமே எதிர்பார்க்கும் இந்த தருணம் வந்துருச்சு. ஃபைனல் டச். எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அரிசி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி வேண்டிட்டு திருப்தியாக இருக்கும். நான் எங்கள் அக்கா எல்லாருமே ஒரே மாதிரி சாரி கட்டியிருக்கோங்க. யார் சாரி அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
கொஞ்சம் வந்து சொல்லுங்க. ஐயோ ஒன்று மறைக்கும். ஐயோ ஐயோ பத்மாமி சுபகே பதம் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. கட்டும்போது எங்கள் அக்கா வெளியும் வந்தாங்க. ஏன்னா நாத்தனார் எல்லாமே கடைசி முடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அக்கா அந்த சான்ஸை எல்லாமே கொடுக்கவே இல்லை. என்னன்னு கேட்குறீங்களா, 3 வருஷம் அவனே விட்டான். அதான் எங்கள் அக்கா இன்னும் வேணும்னு சொல்லிச்சு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுறா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுறான்னு கேட்டுச்சுங்க. அவன் 3மே போட்டேங்க அப்படின்ட்டான். அதான் நான் சொன்னேன், தம்பி அதிகமாக படம் பார்த்து 3 முடிச்சு போகணும்னு சொல்லுவாங்கள்ல, அதனால 3மே அவனே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு. தாலி கட்டிட்டு இங்கே பாருங்க, தாலி கட்டுற மாதிரி இங்கே பாருங்க. 3 முடித்து போடப்பட்டது. சிரிச்ச மாதிரி பாருங்க, 2 பேரும் சிரிச்ச மாதிரி பாருங்க. தனியா போய் தான் தெரியும். போடட்டு வேஸ்ட் அவ்வளோ மாம்சா தான் நானே ட்ரை பண்ணிருக்கேன். எடுத்து கொஞ்சம் பார்த்து